விஜயோட சேராத எங்கோட சேரு. 4 பிஜேபி எம்எல்ஏ இருக்கான். இதை 40 ஆக்கணும். விஜயோட சேர்ந்தா 4 காணாம போயிடும். பெரியாரை எது பேசினாலும் இங்கே கேட்பதற்கு நாதி இல்லை. பெரியார் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள் நீங்கள் சிறுபான்மை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துக்களும் தான். ஏன் முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள். அதனால விஜய் அடுத்த ரவுண்டு, விஜய்க்கு அது ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு செட்டில் ஆகிட்டாரு, செத்து போயிட்டாரு. கொண்டாட்டி பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருக்கு. இப்போ கொள்கை ரீதியாக பிஜேபியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வலுவாக இருக்குது பிஜேபி. நம்ம இன்னும் வளரவே இல்லை. இப்போ நம்ம அதிமுகவோட கூட்டு சேர்றோம்னு தெரிஞ்ச பிறகு அதிமுகவுடைய எடப்பாடியுடைய உறவினர், மச்சான், மாமன், சித்தன், பெரியப்பன், சம்பந்தி, மகனுடைய பொண்ணு கொடுத்தவன் எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸு பூந்து அத்தனை பேரிடம் பல கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. என்ன காரணம்? விஜயோட சேராத எங்கோட சேரு. அப்ப இவர் ஒரு சுயநலவாதி தானே இருக்கிறாரு. 100% சுயநலவாதி. ஏங்க விஜய் என்ன கக்கனா, காமராஜா, இல்ல ரெட்டமலை சீனிவாசனா? கொள்ளையடித்து வச்சிருக்காரு பல கோடி ரூபாய் பணம். 150 கோடி ரூபாய் வாங்குறவனுக்கு இதயம் முதல்ல எங்க சார் இருக்கும்? இதயமே இல்லாதவன் தான் 150 கோடி ரூபாய் வாங்குவான். ரோட்ல அடிபட்டீங்கன்னா யார் வருவா? தெருவில் நடந்து போறத வந்து தூக்குவான். பிஎம்டபிள்யூ காரில் போற விஜய் வந்து தூக்குவாரா? இதயமே இருக்காது. வெள்ளம் வந்து சாவுறான். எங்க திருவண்ணாமலை அங்க போனாரா? அரிசி வேணும் 5 கிலோ வந்து வாங்கிக்க. எங்க பனையூர்ல இருந்து வாங்கிக்க. நான் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிஷாவோட சார்ட்டர் பிளேன்ல போயிட்டு இருக்கேன். பிஜேபி நம்மளை கண்குத்தி பாப்பா பார்த்துருக்கு. ஆர்எஸ்எஸ் பார்த்துட்டு இருக்கு. ஜென்ம விரோதி. எந்த காலத்திலையும் நம்ம பிஜேபியை பகைத்து கொண்டு அரசியல் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ்ஐ பகைத்து கொண்டு அரசியல் பண்ண முடியாது. நம்ம மிக சாதாரணமான ஜோசப் விஜய். இந்த ஜோசப் என்ன ஆயிரும்? அரசியல் என்பது முதல் போடாத தொழில். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேண்டியது. மாநாட்டுக்கு யார் பணம் கொடுத்தா? ஆதவ அர்ஜுன் ரெட்டி பணம் கொடுத்தாரு. இப்போ ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறாரு. நேரம் அதிமுக போயிரு. அதிமுக ஜெயிச்சுன்னா எனக்கு 20,000 கோடி ரூபாய் வியாபாரம், லாட்ரி வியாபாரம். இந்த மக்களை சுரண்டிக்க 25 பெண்கள் பட்டியல் இருக்கு. இவனால் கெடுக்கப்பட்ட பெண்களுடைய பட்டியல். முத்துக்குமார் மரணத்துக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கு. திமுகவே அதை ஜாபர் ஷேட்டுக்கு முழு ரகசியம் தெரியும். முத்துக்குமார் கொல்லப்பட்டதே சீமானால் நான் அடிச்சு சொல்லுவேன். இவன் அதை விட அயோக்கிய. நான் பாலியல் தொழிலாளியாவே இருக்கான். மீதி நேரம் குடிக்கிறது, மீதி நேரம் துணை நடிகளோட குத்தாட்டம் போடுறது. பெங்களூர்ல 2 பெண்கள் கர்ப்பாகி சீமா பேரை சொல்லி அங்கே பெங்களூரில் பஞ்சாயத்து பண்ணி வீடு வாங்கி கொடுத்து இப்போ செட்டில் பண்ணான். ஆதாரம் வேணுமா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பெரியாரை பற்றி சீமான் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது எங்களுடைய கொள்கை தலைவர்கள்ல முதன்மையான தலைவர் பெரியார்னு விஜய் சொல்லியிருக்காரு இல்லையா? விஜய் எந்த எதிர்ப்பும் காட்டலையே. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த குரல் எங்கிருந்து வந்தது? அண்ணாமலையிடமிருந்து வந்தது, ஆர்எஸ்எஸ் இடமிருந்து வந்ததுன்னு நீங்கள் விஜய்க்கு தெரியாது. அவருடைய ஆலோசகர்களாக சொல்லப்படும். சீமானை எதிர்த்தால் நாளைக்கு ஐடி உள்ளே வந்துடும். சீமானை எதிர்த்தால் நாளைக்கு ஐடி உள்ளே வந்துடும். அதனால் பல கோடி ரூபாய் இழக்க வேண்டி வரும். கொள்கை ரீதியாக பிஜேபியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வலுவாக இருக்குது பிஜேபி. நம்ம இன்னும் வளரவே இல்லை. இப்போ நம்ம அதிமுகவோட கூட்டு சேர்றோம்னு தெரிஞ்ச பிறகு அதிமுகவுடைய எடப்பாடியுடைய உறவினர், மச்சான், மாமன், சித்தன், பெரியப்பன், சம்பந்தி, மகனுடைய பொண்ணு கொடுத்தவன் எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸு பூந்து அத்தனை பேரிடம் பல கோடி ரூபாய் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. என்ன காரணம்? விஜயோட சேராத எங்கோட சேரு. விஜயோட சேராத எங்கோட சேரு. 4 பிஜேபி எம்எல்ஏ இருக்கான். இதை 40 ஆக்கணும். விஜயோட சேர்ந்தா 4 காணாமல் போயிடும். அப்போது தமிழ்நாட்டில் களம் அமைக்க வேண்டும். திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக களம் அமைக்க வேண்டும். அதை செய்ய சொன்னால் அண்ணாமலை என்ன பண்ணுறார்? நேரிட்ட கட்டிங், மூர்த்திட்ட கட்டிங் வாங்கி இப்போது பல ஆயிரம் கோடி ரூபாய் சேர்ந்து போச்சு அண்ணாமலைக்கு. அப்போ அண்ணாமலை வீட்டிலே இப்போ ரெய்டு. ஐஐஎம் படித்த அண்ணாமலையுடைய மனைவி அகிலா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி கள்ள முதலீடுகளை ஃபேக்கு கம்பெனி ஆரம்பித்து
ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கொண்டு போய் சேர்ப்பது என்பதில் கை தேர்ந்தவர் யார்? அண்ணாமலை பொண்டாட்டி. அப்போ மிக எளிதாக வேற யாரையும் முடிக்க வேண்டியதில்லை. ஃபேக் கம்பெனி ஆரம்பித்து பல கோடி கணக்கான ரூபாய் வெளிநாடுகளுக்கு ஹவாலால போயிடுச்சு. பிஜேபி கொக்கில் தலையில் வெண்ணெய் வச்சு முடிக்கிற கதையில் உட்காந்துட்டுருக்கு. அப்போது அண்ணாமலை ஷிமோகாவில் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கு முன்பு தப்பிச்சு ஓடி போயிரு. இப்படி விரட்டப்பட்ட நபர் எடியூரப்பா அண்ட் கம்பெனியால். இந்த நபர் தான் இன்றைக்கி பிஜேபியில் அந்நியப்பட்டு நிற்கிறார். ஏன்? எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணி எடப்பாடி கூட இருந்து எடப்பாடி மூலம் பிஜேபிக்கு ஒரு 10 எம்பியை வாங்கி கொடுனா இவர் யார் கூட இருக்கார்? சசிகலா கூட இருக்கார், ஓபிஎஸ் கூட இருக்கார், டிடிவி கூட இருக்கார். ஆளுக்கு 100 கோடி ரூபா கட்டிங்க வாங்கிட்டு எப்படியாவது அதிமுகக்குள்ள எடப்பாடியை மிரட்டி உள்ளே சேர்த்துக்கிற வேலையை செய்கிற ஏஜெண்டாக மாறிட்டார். இது பிஜேபிக்கு பிடிக்கல. காளி பெருங்காய டப்பா யார்? சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவியும். இந்த காளி பெருங்காய டப்பா ஆளுக்கு 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அண்ணாமலைக்கு. இந்த 300 கோடிக்காக இவர்களை எடப்பாடிக்குள்ள தள்ளுகிற வேலையில் தோல்வி. இது இந்த வேலையை செஞ்சதுனால எடப்பாடி அதிமுக பிஜேபி கூட்டணி முறிஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை திமுக டி கமிஷன் வாங்கியிருக்காரு, அதிமுக டி கட்டிங் வாங்கியிருக்காரு. அண்ணாமலையார் பிரிக்ஸ், அண்ணாமலை செங்கல் தொழிற்சாலை எங்கே இருக்குது? கரூரில். சிவகுமார் பார்த்துட்டு இருக்காரு. அகிலா பொண்டாட்டி, அண்ணாமலை பொண்டாட்டி அகிலாவுடைய தம்பி. 500 கோடி ரூபாய்க்கு. இல்லை, அகிலா அண்ணாமலையோட அக்கா புருஷன். அண்ணாமலை அக்கா புருஷன் இல்லை, சிவகுமார் வந்து மச்சனம் தானே? ஆமாம், சிவகுமார் மச்சன். சிவகுமார் தான் அண்ணாமலையார் பிரிக்ஸ் ஓனர். ஆமாம். அப்போ மண் எங்கிருந்து வந்திருக்கு? ரா மெட்டீரியல் செம்மண் துரைமுருகன் கொடுத்துருக்காரு. துரைமுருகனுடைய பினாமி மணல் திருட ராமச்சந்திரன் ரத்னம் உடைய பினாமி தான் கரிகாலன் இருந்து 500 கோடி ரூபாய்க்கு எங்கேயோ இருந்த செம்மண் பூரா செங்கல்லா மாதிரி வித்தாச்சு. அப்போது இந்த வேலையை தான் அண்ணாமலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதையெல்லாம் விஜய் பார்க்குறாரு. பார்த்து ஒருவேளை நம்ம கொள்கை ரீதியாக பெரியாரை ஆதரித்தால், சும்மா கட்டவுட் வச்சுக்கலாம் ஏமாத்துறதுக்கு, அம்பேத்கரை வச்சுக்கலாம், பெரியாரை வச்சுக்கலாம், ரெட்டமலை எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் டீப்பாக போனீங்கன்னா பிஜேபி நம்மளை கண்குத்தி பார்த்துருக்கான். ஆர்எஸ்எஸ் பார்த்துட்ருக்கு. ஜென்ம விரோதி. எந்த காலத்துலேயும் நம்ம பிஜேபியை பகைத்து கொண்டு அரசியல் பண்ண முடியாது, ஆர்எஸ்எஸ்ஐ பகைத்து கொண்டு அரசியல் பண்ண முடியாது. நம்ம மிக சாதாரணமான ஜோசப் விஜய். இந்த ஜோசப் என்ன ஆயிரும்? பாஜப் ஆயிரும். அதனால் இதெல்லாம் ஒரு லாங் ப்ராசஸ். கருணாநிதியே பயப்படுவார் ஆர்எஸ்எஸ்க்கு, எம்ஜிஆரே பயப்படுவார் ஆர்எஸ்எஸ்க்கு. அப்போ இவர்களெல்லாம் குட்டி ஜுஜிபி. அதனால் சீமான் அண்ணாமலையுடைய ஆலோசனையின் பேரில் பெரியாரை டேமேஜ் பண்ணுறார். திமுகவே பார்த்துட்ருக்கு, திகாவே பார்த்துட்ருக்கு, அதிமுக பார்த்துட்ருக்கு, நமக்கு ஏன்டா வம்பு? இதுதான் விஜயுடைய நிலைமை. இப்போ இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை பற்றி பேசும்போது உடனடியாக அறிக்கை வருது. அப்போ இங்கே என்ன தோணுது விஜய் அவர்களுக்கு அப்படின்னா, பெரியாரை பற்றி பேசினா யாரும் ஓட்டு போட போறா, பட் அம்பேத்கரை பற்றி டேமேஜ் பண்ணுவோம், நம்ம தலித் ஓட்டு போயிடும். அதனால அப்ப இவர் ஒரு சுயநலவாதி தானே இருக்கிறாரு. 100% சுயநலவாதி. ஏங்க விஜய் என்ன கக்கனா, காமராஜா, இல்ல ரெட்டமலை சீனிவாசனா? கொள்ளையடித்து வச்சிருக்காரு பல கோடி ரூபாய் பணம். 150 கோடி ரூபாய் வாங்குறவனுக்கு இதயம் முதல்ல எங்க சார் இருக்கும்? இதயமே இல்லாதவன் தான் 150 கோடி ரூபாய் வாங்குவான். இதயம் எவனுக்கு இருக்குன்னா தெருவில் படுத்து கிடக்கிறான்ல அவனுக்கு தான். ரோட்ல அடிபட்டீங்கன்னா யார் வருவா? தெருவில் நடந்து போறத வந்து தூக்குவான். பிஎம்டபிள்யூ கார்ல போற விஜய் வந்து தூக்குவாரா? இதயமே இருக்காது. வெளில வந்து சாவுறான். எங்க? திருவண்ணாமலை. அங்க போனாரா? அரிசி வேணும் 5 கிலோ வந்து வாங்கிக்க. எங்க? பனையூர்ல இருந்து வாங்கிக்க. நான் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிஷாவோட சார்ட்டர் பிளேன்ல போயிட்டு இருக்கேன். அவசரமா போற ஏர்போர்ட்ல பார்த்தோமா அந்த படத்தெல்லாம். அப்போ இவர்களை பொறுத்தவரை இந்த மக்கள் முட்டாளா இருக்கான். முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள், அயோக்கியர்கள் ஆட்சிக்கு போகிறார்கள். அதனால விஜய் அடுத்த ரவுண்டு, விஜய்காந்த் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு செட்டில் ஆகிட்டாரு, செத்து போயிட்டாரு. பொண்டாட்டி பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருக்கு. இப்போ இதே போல் அரசியல் என்பது முதல் போடாத தொழில். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேண்டியது. மாநாட்டுக்கு யார் பணம் கொடுத்தா? ஆதவ அர்ஜுன் ரெட்டி பணம் கொடுத்தாரு. இப்போ ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறாரு.
நேரம் அதிமுக போயிரு. அதிமுக ஜெயிச்சுன்னா எனக்கு 20,000 கோடி ரூபாய் வியாபாரம், லாட்ரி வியாபாரம், இந்த மக்களை சுரண்டிக்கிறேன். இதுதான். ஆக அனைவருமே அரசியல் செய்து பல கோடிகளை சுருட்டுவதற்காகத்தான் வருகிறார்கள். இவர்கள் அம்பேத்கர் இருந்தான, பெரியார் இருந்தான, கக்கன் இருந்தானா, காமராஜர் இருந்தானா, யார் இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு மூட்டைகளில் காந்திகள் தான் தேவை. இதுதான் விஜயுடைய ஸ்டாண்ட். இல்லை, ஒருவேளை இன்னும் சீமான் இந்த மாதிரி பெரியாரை பற்றி அவதூறாக பேசின விஷயங்கள் வந்து விஜய் காதுக்கு போகலையா? அப்போ காதுக்கு போல காதில் பஞ்சு வச்சுட்டு எங்கள் ரூம்குள்ள அடைச்சிட்டு படுத்து கிடக்கிறாரு. கார்த்தி தான் அப்படி படுத்து கிடப்பார், 3 நாள் தூங்குவார். இல்லை, அம்பேத்கர் விஷயத்த உடனே காது கொண்டு போய் உடனே அறிக்கை வந்தது. பெரியார் விஷயத்தில் ரொம்ப சத்தம் சைலண்டா இருக்குது. அதாங்க, அம்பேத்கரை பேசுறீங்கன்னா தலித் வாக்கெல்லாம் போயிடும். பெரியாரை எதை செஞ்சாலும் கேட்க நாதி இல்லை. அண்ணாவே ஒழிச்சு விட்டார பெரியார. அதனால பெரியாரை எதை செஞ்சாலும் ராமகிருஷ்ணனுக்கும் ஆரிச்சாமிக்கும் தான் கோபம் வரும், வீரமணிக்கு கோபம் வராது. வீரமணி ஒரு அறிவிக்கப்படாத திமுக வட்டச் செயலாளராக வண்டு முருகனாக மாறிட்டார். அதனால பெரியாரை எது பேசினாலும் இங்கே கேட்பதற்கு நாதி இல்லை. பெரியாரை வைத்துக்கொண்டு நீங்கள் பெரியார் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள் நீங்கள் சிறுபான்மை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துக்களும் தான். ஏன்? அவர்களிடம்தான் பெரியார் உயிரோடு வாழ்கிறார். அவர்கள் தான் வருத்தப்படுறான். ஏன்? பெரியாரை யாருமே ஏற்றுக்குவான், ஆனால் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கவே மாட்டான். என்ன காரணம்? உழைக்கிற மக்களுக்காக கடைசி வரை நின்றவர் தந்தை பெரியார். அதனால் பெரியாரை யார் ஏற்றுக்க மாட்டான்னா ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்க மாட்டான். யார் ஏற்றுக்கொள்வார்னா தலித், கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த மக்கள் ஏற்றுக்குவான். ஏன்? இவர்களுக்காகத்தான் கடைசி வரை உழைத்தார். ஆனால் இப்போ இன்னைக்கு காலையில் பேட்டியில் கூட சீமான் சொல்கிறாரு, பெரியார் வந்து இஸ்லாமியர்களை கேவலமாக பேசியிருக்காரு. பாப்பானுக்கு பயந்து நாம முஸ்லீம்களை ஆதரிச்சா அதை வந்து சாணிக்கு பயந்து போய் நம்ம மலத்தில் கால வச்சதுக்கு சமம். அப்போ முஸ்லீம்களையும் இஸ்லாமையும் அவர் மலம்னு சொல்கிறாரு. அவரை போய் எப்படி இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறாங்கன்னு கேட்குறாரு. இல்லை, அதான் இப்போ பெரியார் ஒரு மனநோயாளின்னு சொல்லுவார். ஆஸ்பத்திரியில் தப்பிச்சு வந்தான்னு சொல்லுவான். யார்? இந்த ஒரு மனநோயாளி. 25 பெண்கள் பட்டியல் இருக்கு, இவனால் கெடுக்கப்பட்ட பெண்களுடைய பட்டியல். முத்துக்குமார் மரணத்துக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கு. திமுகவே அதை ஜாபர் சேட்டுக்கு முழு ரகசியம் தெரியும். முத்துக்குமார் கொல்லப்பட்டதே சீமானால் நான் அடிச்சு சொல்லுவேன். முத்துக்குமாருடைய மரணத்துக்கு பின்னாடி சீமான் இருக்கான். அவங்க சமாதியை கூட அடிச்சு உடைச்சு சாட்டை காலி பண்ணிட்டான். நான் பெண்கள் விஷயத்துக்கு உள்ளே போகலை. அவர் மனைவி தான் கல்யாணம், அதில் உள்ளே நான் போகலை. அந்த சகோதரி ரொம்ப பெரியார் இயக்க தொண்டர் குடும்பம் அது. அதனால் அது காளிமுத்து, அதுக்குள்ளே போகலை. இவர்கள் அயோக்கியர்கள், அவ்வளோதான். பெண்கள் என்ன பண்ணுவாங்க பாவம்? இந்த அயோக்கியர்கள் 25 பெண்களை நீங்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு பெரிய அயோக்கியம் தான் அந்த செய்வான். இவர்களுக்கு திமுக அயோக்கியனா இருக்கான். திமுக அதிமுக மாற்று எவனா கிடப்பான்னு போய் சேர்ந்தான் இந்த மக்கள் 8.2%. இவன் அதை விட அயோக்கியனா, பாலியல் தொழிலாளியாகவே இருக்கான். மீதி நேரம் குடிக்கிறது, மீதி நேரம் துணை நடிகளோட குத்தாட்டம் போடுறது. பெங்களூரில் 2 பெண்கள் கர்ப்பாகி சீமா பேரை சொல்லி அங்கே பெங்களூரில் பஞ்சாயத்து பண்ணி வீடு வாங்கி கொடுத்து இப்போ செட்டில் பண்ணான். ஆதாரம் வேணுமா? யார் நடிகை, யார் என்ன, எல்லா கதையும் சொல்கிறேன். ஏன் இதை பேசுவது எனக்கு இழிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மட்டமான நபர் இதை விஜய் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதுதான் விஜயுடைய அரசியல். இல்லை, விஜய் இந்த மாதிரியான அரசியல் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? இவர் எப்படி வந்து நாளைக்கு சமூக நீதிக்கு சமத்துவத்துக்கு போராடுவார்னு உங்களுக்கு தோணுது? மக்கள் தூக்கி வீச போகிறான். விஜய்காந்த் தூக்கி வீசலையா? அதே போல் விஜயும் தூக்கி வீசுகிற நேரம் சார். அரசியலில் உண்மையாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வான். இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆகி வைகோ என்ன ஆனார், விஜயகாந்த் என்ன ஆனார், பல தலைவர்களை பார்த்துருக்கோம். ராமதாஸ் என்ன ஆனார்? திமுகவும் அதிமுகவும் வெகு விரைவில் ஒரு சரியான தலைமை வந்தால் அதுவும் காங்கிரஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ நீதி கட்சி என்ன ஆச்சுன்னு தெரியல. இதெல்லாம் வரலாறு. இந்த நூற்றாண்டில் கம்யூனிசம் என்ன ஆச்சு? வைகோ என்ன ஆனார்? விஜயகாந்த் என்ன ஆனார்? காமராஜரால் கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியல, கக்கனால் கூட காங்கிரஸை காப்பாற்ற முடியல, காணாமையே போச்சு. கருணாநிதி இன்னைக்கு வரை காப்பாற்றி வச்சிருக்காரு. நன்றி, வணக்கம்.